ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான பாலக் சிக்கன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் சிக்கன் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். இது செய்கிறதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாலக் கீரை சின்ன கட்டாக இருந்தால் 2 கட்டு எடுத்துக்கோங்க, பெரிய கட்டாக இருந்தால் 1 கட்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் கீரை மட்டும் கிள்ளி வச்சுக்கோங்க, இலை மட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 6 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 12 முந்திரி பருப்பு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ முதல்ல நம்ம இங்கே பாலக்கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாலக்கீரை கொஞ்சம் நல்லா மெத்தன் வேகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம்ப செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விடுங்க நல்லா. இந்த வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு ஒரு பாதியாக வெந்திருக்கான மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூட இது நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். இந்த பக்கம் வெங்காயம் கூட நல்லா வதங்கி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ இது கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனில் தண்ணி இல்லாத சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். இருக்கட்டும், இது எண்ணெயில் கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம வேக வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அதிலே போட்டுட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கட்டும். இங்கே சிக்கன் கூட நல்லா வெந்திருக்கு எண்ணெயில். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துன்னு இருக்கேன். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் இது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பிளேட் எடுத்து பார்த்தா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஒரு பாதியாக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த பாலக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலக் சிக்கனுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணுன்றது ஒன்றும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிக்கன்லேயே நல்லா தண்ணி வந்திருக்கு. இது அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். அதனால இதை நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தட்டு எடுத்தால் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஆனால் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வற்றணும். அதனால் இதை தட்டு போடாத அப்படியே தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இது ட்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் சிக்கன் ரெசிபி ரெடியாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். நன்றி.